வசனம் தெரியாமல் எப்படி உங்கள் சிந்தனை இருக்கும்? நான் போன வாரத்தில் பாஸ்டம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, கர்த்தருடைய வசனத்தினால நம்முடைய மனது என்ன செய்கிறது? புதிதாய் மறுரூபப்படுகிறது. இப்போ அந்த மனசை மாற்றுறது வசனம் தான். பாட்டு பாடலாம், ஆனால் பாட்டு வாழ்க்கையை மாட்டாது இல்லையா? கோயிலுக்கு வருஷத்தில் 52 முறை வந்துட்டு போயிடலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அதோடு சேர்த்து கிறிஸ்மஸ், நியூ இயரு, புதிய வெள்ளி இல்லையா, எல்லாத்தையும் கரெக்டாக அட்டெண்டன்ஸ் கொடுத்துடலாம். வாழ்க்கை மாறாது. வசனத்தை நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறா? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆகவே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் பரிசுத்தமாய் வாழ்வது எனக்கு தேவன் இயற்கையாக கொடுத்த ஒரு சாயல், ஒரு நேச்சர் இல்லையா? பாவ சுபாவத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்கல. பாவ சுபாவம் இருந்தது, ஆண்டவர் அதை எடுத்து போட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? இயேசுவை போல சாயலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராக இரு. ஏன் அப்படி சொன்னார்? நீ பாவத்தில் இருக்கும்போது உனக்கு பாவ சுபாவம் இருந்தது, ஆனால் என்னைக்கு என் வார்த்தையினால் நான் உன்னை ரட்சித்தேனோ, மறுபடியும் ஜனிப்பிக்க பண்ணினேனோ, அன்னைக்கே என்னுடைய சாயலை நான் என்ன செய்த உனக்கு கொடுத்துட்டேன். அவருடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ முடியும் இல்லையா? அநேக முறை பிசாசு என்ன சொல்கிறான்? இதற்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லி வச்சுருக்கிறான். ரொம்ப கஷ்டம் இல்லையா? பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழவே முடியாது. யார் சொன்னா? அது உங்களுடைய முயற்சி இல்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு இயற்கையான காரியம். எத்தனை பேருக்கு புரியுது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடிய விரும்புகிறேன். 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிங்க யாராவது. பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுன்னு கேட்டால், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஏற்கனவே தந்தரில் இருக்கின்றது. நல்ல கவனிங்க. All that we need for life and godliness, it has been given unto us through his divine power. அப்போ வசனத்தின்படி இங்கே பார்க்கும்போது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் பிதாவாகி தேவன் என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். கொடுக்க போவதல்ல, ஏற்கனவே கொடுத்துட்ருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார்? அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்தபோது சும்மா எம்டியாக வந்தார், வெறுங்கையோடைய வந்தார் இல்லையா? பாவத்தில் மரித்திருந்த நம்மை, அந்த சேட்டில் மூழ்கி கொண்டிருந்த நம்மை இயேசுவே ரட்சி என்று சொல்லி நம்ம அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் என்ன செய்தார்? அவர் வந்து அவர் நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக நம்முடைய சொந்த இரட்சகராக, சொந்த ஆண்டவராக உள்ளே அவர் நுழைந்த போது என்ன நடந்தது? அவர் தம்முடைய வல்லமை, தம்முடைய அதிகாரம், தம்முடைய அபிஷேகம், தம்முடைய ஞானம், தம்முடைய வரங்கள், தன்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றோடு தான் உங்களுக்குள்ளே என்ன செய்தார்? உள்ளே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த முதல்ல உங்கள் மூஞ்ச பார்த்தா தெரியலையே. ஏசு யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்குள்ளே யார் இருக்கிறா? அந்த விசேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இல்லையா? வெளியே நான் எப்படிப்பட்ட ஒரு நேரத்தில்
என்ன ஒரு ஷேப்பில் காணப்பட்டாலும் எனக்குள்ளே இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் வாழ்க்கையில் கடந்து வந்தபோது வேதம் சொல்லுகிறது, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த வாழ்க்கை வாழ தகுதியான வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இயற்கையாக நீங்கள் என்ன செய்ய முடியும், பரிசுத்தரை தெய்வமாக கொண்ட பரிசுத்த ஜாதி பரிசுத்தரை போலவே அவருடைய சாயலை பெற்றிருப்பதனால நம்ம என்ன செய்ய முடியும், இயற்கையாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்தால் அது பரிசுத்த வாழ்க்கையே இல்லை. ஏன் தெரியுமா போராட்டம் வருது? என்ன பாஸ்டர், விழுந்த இடத்துலையே திருப்பி திருப்பி விழுறேன். எனக்கு எவ்வளோ போராட்டம் தெரியுமா? ஏன் போராட்டம் வருது? போராட்டம் நம்முடைய இச்சையினால் வருது இல்லையா? அவன் தன்னுடைய இச்சையினால் என்ன செய்கிறான், இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான். அவன் பாருங்கள், நம்ம அறிய வேண்டிய விஷயம், நம்முடைய இச்சையினால தான் போராட்டங்கள் வருது. அப்போது நம்ம இச்சையை ஒழுங்காக கட்டுப்படுத்தி நம்ம ஆண்டவருடைய சிந்தனையினால் நம்முடைய மனதை நிரப்பிக் கொள்ளும்போது பிசாசானவனுக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான அதிகாரம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே சாத்தான் என்ன செய்தாராம், வெற்றி சிறந்தார். ஆமென். அப்போ பிசாசுக்குரிய எல்லா வல்லமையும் எங்கே உறிந்து கொண்டார்? சிலுவையில். எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள், எல்லா பாவம் மரணம் வியாதி மாந்திரிகம் எல்லா வல்லமைகளும் என்ன செய்யுது, ஆண்டவர் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்படி வெற்றி சிறந்த ஆண்டவர் தான் என்ன செய்திருக்கிறார், உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். எனக்குள்ளே வந்த இயேசு சும்மா வெறுங்கையோடு வரல இல்லையா? பில்கேட்ஸ் ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு வந்தால் ₹1 கூட பாக்கெட்டில் எல்லாம் வருவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இல்லையா? 72 பில்லியன் பணம் வச்சுருக்கிற ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் சும்மா வந்துக்கிட்டு ஒரு டீ இருந்தால் கொடுங்கன்னு கேட்பார் அவங்ககிட்ட. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார்னா என்ன அர்த்தம்? பில்கேட்ஸே வந்துட்டார்னா பில்கேட்ஸோடு சேர்ந்து எல்லாம் கூட வருதுன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பாருங்கள். அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. ஆமென். பிதா நம்மளை நேசித்ததுக்கு அளவே கிடையாது. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நேசித்தது நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்தார். பிசாஸ் ஏன் தெரியுமா ரொம்ப பொறாமை? அவன் ரொம்ப பொறாம பிடிச்சாள் இல்லையா? இவனையே ஆண்டவர் இப்படி நேசிக்கிறாரு. அதே நம்மகிட்ட திருப்பி சொல்லுவான், ஏன்பா உன்னை ஆண்டவர் நேசிக்கிறான்னு நினைக்கிறியா? நீ பண்ணுற சேட்டை அடையாப்பா செஞ்ச பாவத்தை என்ன செய்கிற, திருப்பி திருப்பி செய்கிற. உன்னையுமா ஆண்டவர் நேசிக்கிறாரு. நம்ம பிசாஸ்ட நல்லா நான் காது கொடுத்து கேட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஆமேன் அப்படிங்கிறோம். ஆண்டோடைய சத்தியம் தெரியறதில்ல இல்லையா? நான் தவறும்போது பிசாஸ் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுட்டு அதையே நம்பிக்கிட்டு அதே பாவம் அதே கட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், வாழ்க்கை ஃபுல்லாக உட்கார்ந்துருப்போம். ஆனால் நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கெட்ட குமாரன் வரும்போது என்ன செஞ்சான், அவன் எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான். ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணினான். அவனை திரும்ப கொண்டு வந்தது அது திரும்ப கொண்டு வந்தது அது பிதாவுடைய அன்பு தான். அவன் மனசில் ஒரே ஒரு காரியம், எங்கள் அப்பா ரொம்ப அன்பானவர், எல்லாத்தையும் இழந்துட்டேன், பேரை இழந்துட்டேன், நல்ல அந்தஸ்தை இழந்துட்டேன் இல்லையா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பணம் இழந்துட்டேன், நண்பர்களை இழந்துட்டேன். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், நான் என்னத்தான் என் தகப்பனுக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் இன்னும் என் தகப்பனுடைய அன்பை நான் இழக்கலை. நான் திரும்பி போனால் எங்கள் அப்பா என்ன செய்வார், நிச்சயமாக என்னை சேர்த்துக்குவார். அந்த ஒரு நம்பிக்கைனால தான் திரும்பி வந்தான். இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம பாவம் செய்யும்போது ஏன் உடனே எழுந்து ஆண்டுகிட்ட ஓடி வரோம் தெரியுமா? அந்த ஒரு நம்பிக்கை தான். ஏசப்பா நம்ம என்ன செய்ய மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மளாம் யோக்கியங்கன்னா ஆண்டவர் நேசிக்கிறாரு. உங்கள் மனைவிட்ட கேட்டு பாருங்கள் உங்களை பற்றி. ஐயோ இந்தாளா ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், என் கூடலாம் யாரும் வாழ முடியாது, என் மனைவி கூட 50 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க, பரலோகத்தில் அவங்களுக்கு தான் பெரிய ரிவார்டு, என் கூட ஒரு மனுஷனும் வாழ முடியாது. அதான் உண்மை இல்லைங்களா?
நம்ம எல்லாரையும் பார்த்தோம்னா நமக்குன்னு என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஆனால் சாமி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தவறுகளையும் அறிந்துமே ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் பிசாசுக்கு ரொம்ப பொறாமை. இவனை போய் இவ்வளோ நேசிக்கிறாரு, இந்த பொண்ணை போய் இப்படி நேசிக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், என்னைக்கு நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படியே செஞ்சிருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பல ஆயிரக்கணக்கான வருடங்களில் ஆண்டவர் பல நூற்றுக்கணக்கான நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். இதை செய், அதை செய்யாத, அதை செஞ்சால் கை எடுத்துருவேன், இப்படி பண்ணால் கால் எடுத்துருவேன், விபச்சாரம் பண்ணால் கல் அடித்து கொண்டுருங்க இல்லையா? இன்றைக்கி முஸ்லீம்ங்க செய்கிற அந்த ஷாரியால் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் எல்லா நியாயப்பிரமாணங்களும். நியாயப்பிரமாணத்தின்படி நம்மளை ஆண்டவர் நியாயம் திருத்தான்னு வைங்க, பாதி பேர் அன்றைக்கே போயிருப்போம் இல்லையா? கவுத்தர் கை இருக்காது, கால் இருக்காது, மூக்கு இருக்காது, ஆளே இருக்க மாட்டோம். ஏன்னா அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறார் ஆண்டவர் இல்லையா? ஆனால் என்னத்தான் அவனுக்கு லாஸை கொடுத்து, என்னத்தான் நியாயப்பிரமாணங்களை கொடுத்து மனுஷனுடைய பாவத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் கட்டுப்படுத்த முடியல இல்லையா? ஏன் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்னா, நம்ம அறிய வேண்டிய விஷயம், நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதல்ல. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது தான் நம்ம பாவிகள் என்று நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். The reason why the laws were given, it's only to remind us that we are sinners. நியாயப்பிரமாணம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஸ்டாண்டர்ட், ஆண்டவருடைய ஒரு ஸ்டாண்டர்ட் தான் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் சொல்லிட்டார் மனுஷன்ட்ட, எப்பா இது என்ன ஸ்டாண்டர்டு, நீ என்ன வேணாலும் செய், பல்ட்டி அடி, இருந்துச்சுன்னு ஓடு ஓடியா, என் ஸ்டாண்டர்டை நீ பூர்த்தி செய்ய முடியுமான்னு பாரு அப்படின்னு. எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒருத்தம் கூட நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான அறிவிக்கப்படலை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற காரியம்? பார்க்குறீங்களா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஹலோ, கை நீட்டுங்க, கையாட்டுங்க பார்ப்போம். ஆமாம், நல்ல உஷாராக கேட்கணும். ஆமேன். அப்போ பாருங்கள், ஒரு ஆள் கூட என்ன செய்யலை, நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானே கிடையாது. மோசே பார்த்துங்க, மோசே சொல்கிறார், அவர் சீனா மலையில் 40 நாள் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தால், கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை கூட யாரும் பார்க்க முடியலையா? மக்கள்லாம் கத்துனாங்க, ஐயா முகத்தை மூடுங்கய்யா, அவர் துணியை போட்டு அவர் முகத்தை மூடுங்க. ஏன்? ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மனுஷ முகத்தையே பார்க்கல, தேவனை சந்தித்த ஒரு மனுஷனுடைய முகத்தையே மனுஷர்கள் பார்க்க முடியல, தேவனை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் அதே மோசே சங்கீதத்தில் பார்க்கும்போது, சங்கீதம் 90 பார்க்கும்போது சொல்லுகிறான், என்னுடைய ரகசிய பாவங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? உம்முடைய வெளிச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறான். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தனே மோசே தான் இல்லையா? நியாயப்பிரமாணம் எப்படி வந்தது? மோசையின் மூலமாக தானே வந்தது. எதுவும் டவுட் இருக்கா? ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தோடனே என்ன சொல்கிறான்? ஐயா, என் ரகசிய பாவங்கள்லாம் எப்படி இருக்குது? தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக இருக்குது. இப்போ நியாயப்பிரமாணம் பாருங்கள், அது எப்பொழுதும் ஒரு முக கண்ணாடி போய் இல்லையா? முக கண்ணாடி தெரியுமா? நான் வீட்டிலேருந்து வரதுக்கு முன்னால் மேக்கப் போட்டு தான் வந்தேன். நம்ம எல்லோரும் போடுறோம் இல்லையா? தலைவாரி பவுடர் அடித்து ட்ரெஸ்லாம் சரியாக போட்டிருக்கிறோமா இல்லையா? ஆனால் முக கண்ணாடியோட ஒரு பயன் என்ன? அது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி காட்டும், அவ்வளோதான் இல்லையா? நல்லா இருந்தால் நல்லா காட்டும், அசிங்கமாக இருந்தால் அசிங்கமாக காட்டும் இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பிரதிபலிக்கிறோடைய வேலை தான் முக கண்ணாடியோட ஒரு பயன். ஆனால் அதுக்குன்னு போயிட்டு கண்ணாடி பண்ண போயிட்டேன்னா நல்லா இல்லையே, கண்ணாடி கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்றியா? அது மேக்கப் போடாது, அது ஆளை மாற்றாது. நியாயப்பிரமாணம் அப்படி தான். நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி போல். அது போய் வசனத்தை திறந்து முன்னால் போய் நின்றுட்டா நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, எங்கெங்கே பாவம் இருக்குது, எங்கே குறை இருக்குது, எல்லாத்தையும் அப்படி அப்படியே தெளிவாக காட்டிடும். ஆனால் அதே நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்க முடியாது இல்லையா? நியாயப்பிரமாணம் ரட்சிக்க முடியும்னா இயேசு சுவாமி இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நியாயப்பிரமாணம் வந்தபோது என்ன வந்தது? மரணம் வந்தது. யோசித்து பாருங்கள், பல ஆயிரக்கணக்கான வருஷங்களில் எத்தனை பேர் செத்துருப்பாங்க, பல கோடி மக்கள் செத்துருப்பாங்க. தப்பு செஞ்சானா கொண்டு வா கல்லறி, இது பண்ணானா கூட்டு வா கல்லறி, 2-3 சாட்சி இருந்தால் போதும், ஆளை காலி பண்ணிடலாம் இல்லையா? ரொம்ப கொடூரமான ஒரு காலகட்டங்கள். ஆனால்
எதுக்காக ஆண்டவர் அப்படி அனுமதித்தார்ன்னு கேட்டிங்கன்னா, பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பாருங்கள், பாவியாகிய ஒரு மனுஷன் அவன் எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் பரிசுத்தமான தேவனை அவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அவன் சந்திக்க முடியாது. தன்னுடைய சொந்த முயற்சினால் அவரை சென்று அடைய முடியாது. அப்போ வேதத்தின்படி பார்த்தா பாவி பரிசுத்தரை அணுக முடியாது. அப்போ பரிசுத்தமாக இருக்கிற தேவன் தான் என்ன செய்யணும், இந்த பாவி மேலே இறக்கம் கொண்டு அவரே ஏதாவது முயற்சி செய்து இறங்கி வந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணினா தான் அவனுக்கு மோச்சனம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, யோவான் 3:16 சொல்லுங்க பார்ப்போம். பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்போ அன்பு கூர்ந்தார் ஐயா? நான் பாவிகளாக இருக்கும்போது அன்பு கூர்ந்தார் இல்லையா? பரிசுத்தவான்களே, நீங்கள் பரிசுத்தவான்களா? அப்போ மூஞ்ச பார்த்தா தெரியலங்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் பரிசுத்தவான்? நல்லா என்ன பாருங்கள், பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பரிசுத்தவான்களா நீங்கள் இல்லைன்னா சரி, நீதிமான்கள் எத்தனை பேர் கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஓகே, வெரி குட். நம்ம எல்லாமே நீதிமான்கள் தான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த நீதிமான்கிற பட்டம் எப்படி வந்தது? இயேசுவின் ரத்தத்தினால வந்தது. அப்போ நீதிமான் என்ற ஆண்டு ஒரு மனுஷனை அழைக்கும்போது எதை பார்க்குறாரு? நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கல, எதை பார்க்குறாரு? அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, இவன் என்னுடைய புள்ள. ஏன்னா குமாரனுடைய ரத்தம் அந்த மகன் மீது இருக்குது, அந்த மகள் மீது இருக்குது இல்லையா? நல்ல நம்ம அறிய வேண்டிய விஷயம், நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே வந்திருக்கிறது. இயேசு சுவாமி இல்லாமல் பிதா நம்மளை பார்க்குறதே இல்லை. ஆமென். இயேசு சாமிக்குள்ளே தான் பார்க்குறாரு. Father will never see you outside of Christ. He always sees you within Christ. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை பார்த்தீங்களா? பல வருஷங்கள் ஒரு மனுஷன் 25வது வயசில் ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த 25 வருஷமும் பிசாசு அவன் என்ன சொல்லி வச்சுருப்பான்? நீ பாவிடா, நீ பாவிடா, நீ பாவிடா, உன் எண்ணங்கள் பாவம், உன்னுடைய கிரியைகள் பாவம், உன்னுடைய எல்லா காரியங்களும் பாவம் 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 பாவம்னு 25 வருஷம் பாவி பாவின்னு நினச்சவன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டான். பரிசுத்தாவின் என்ன செய்தார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாய் அவனை கழுவி அவனை சுத்திகரித்து தம்முடைய வசனத்தின் மூலம் திரும்பவும் மறுபடியும் ஜனிப்பிக்க பண்ணினா. இப்போ என்னென்னா அவனுக்கு கொஞ்சம் டஃப் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 25 வருஷம் பாவம் செஞ்சேன்னா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அவன் தன்னை பரிசுத்தவான் நம்புறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவன் நம்பணுன்னா என்ன செய்யணும்? இந்த 25 வருஷம் செஞ்சு பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இவனுக்காக செய்த அந்த கிரியை பார்க்கணும். இயேசு சாமி எனக்காக என்ன செய்தார்? பாவியாக ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்றும்படி பிதாவாகிய தெய்வம் இயேசுவை கொண்டு என்ன செய்தார் என்பதை தான் பார்க்கணும். புரியுதா? எத்தனை பேர் சத்தியம் புரியுது? ஆமென். பிதா முன்னால் நிற்கும்போது ஒன்றே ஒன்று தான் கேட்பார், உனக்காக கிரியை செய்து நீயா ஏசாமியா? அவர்கிட்ட முன்னால் போய் நீங்கள் சொல்லக்கூடாது இந்த பரிசை மாதிரி, ஆண்டவரே வாரத்தில் 2 நாள் உபாசம் பண்ணுகிறேன், நீ உபாசம் பண்ண ஆண்டவருக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் உடம்பு குறையும், நல்லா ஸ்லிம்மாக இருக்கலாம், அவ்வளோதான் இல்லையா? தசமபா கொடுக்குறேன், அது நான் ஆண்டவர் பாக்கெட் பண்ணியா? கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்கணும். பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க நான் கொடுக்கல, அப்படி அதில் கொடுக்கணும். ரைட்? மக்கள் உண்மையாக கொடுக்கறதுனால தான் ஊழியங்கள் நடைபெறுகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், அதை போய் நீதின்னு சொல்லக்கூடாது. பிதாவுக்கு முன்னால் ரொம்ப அருவருப்பான ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக வந்து தன்னுடைய சொந்த நீதியை பேசுகிறான் பாருங்கள். இந்த பரிசை அப்படி தான் பேசினான். நான் 2 வாரத்துக்கு 2 நாள் நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், எல்லாவற்றிலும் என்ன செய்கிறேன்? தசமாக கொடுக்குறேன். நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லை, நான் அவனை போல் இல்லை. நீ ஜோமனை தானே பண்ண வந்த இல்லையா? ஜோம் தானே பண்ண வந்த, நீ பாத்திரம் பண்ண வேண்டியதானே, ஏன் நீ அடுத்தவனை பற்றி பேசுகிற? சிலர் பாருங்கள் அப்படியே மறைமுகமாக ஜோம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இன்டெரக்டாக நேரடியாக சொல்ல மாட்டாங்க. பிரசங்கம் வந்தால் சொல்லுவாங்க, பாஸ்டர் சரியாக போட்டிங்க, அந்த பிரதருக்கு தேவையான செய்தி. ஹலோ, அது உங்களுக்குரிய செய்தி தான். இவர் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுன்னா சொல்கிறார், அடுத்த ஆளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு கொடுத்தீங்க பாருங்கள், சரியான அடி. யார் சொன்னது? இதுதான் பரிசேயனுடைய
எண்ணங்கள். நல்லா புரியுதா? உங்களுக்கு சத்தியம் நல்லா புரியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல சத்தியம் உன்னை விடுதலையாக்குன்னு. சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை விடுதலையாக்கும். அதில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா? பைபிளில் நைட் ஃபுல்லாக தலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் வச்சுட்டு தூங்கினா காலையிலலாம் சரியாயிருமா? அமுக்கிறப்ப அமுக்க தான் செய்யும் இல்லையா? அது நல்லா தெரியும். இது பைபிளை சும்மா வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி தூங்குற ஆசாமி, இது மண்டையில் ஒன்றுமே கிடையாது, இருதயத்தில் என்ன கர்த்தருடைய வசனம் கிடையாது. நல்லா உட்காந்து டிவி பார்க்கும், கதை புக்கு பார்க்கும், கெட்ட பேச்சு பேசும். ஆனால் நைட்டு படுக்கும்போது மாத்திரம் என்ன செய்யும்? பைபிளை கட்டி பிடிச்சிட்டு படுக்கும். அப்படி தான் ஒருத்தன் என்ன செய்தான், நைட்டில் திடீர்னு கரண்ட் போயிடுச்சான். கரண்ட் போனவுடனே எனக்கு பேய் பயம் வந்துடுச்சு. ஓடிய பாத்திரம் பைபிள் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குமா இல்லையா? கஷ்டப்பட்டு தேடி ஈடி ஒரு பெரிய புக்கு எடுத்துட்டேன் சார், பைபிள் நினச்சி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்ல வேலை ஒன்றா அவ்வளோ காலையில் இருந்துச்சு பார்த்தா அது ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி இல்லையா? இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மானா சொல்ல வேண்டியது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அது எதுக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் அது தெரியுமா? அது தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொல்கிறோம் தெரியறதில்ல. பாருங்கள், எதையுமே மத ரீதியில் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னால் உள்ள அர்த்தங்கள் வெளிப்பாடுகளை நம்ம அறிந்து தான் என்ன செய்யணும்? அவைகளை பயன்படுத்தணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா நீங்கள் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ சத்தியத்தை அறியணும்னு என்ன செய்யணும்? நேரத்தை கொடுக்கணும், வசனத்தை படிக்கணும், மனப்பாடம் செய்யணும். சங்கீதம் 1 வேதம் இப்படியா சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன், பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அவன் வேலை இல்லையா? பக்திலாம் அங்கே ஒரு 60 வயசு மேலே வச்சுக்குவோம் இல்லையா? பக்திலாம் இவ்வளோ தான் இருக்கணும். ஆனால் சாப்பிடும்போது மாத்திரம் எவ்வளோ செய்யணும்? நிறைய சாப்பிட்றோம் இல்லையா? வாலி பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்போல்லாம் பக்தி கூடாது, கொஞ்சம் நரமுடி வரட்டும். எனக்கு கூட எல்லாம் நிறைய டை அடிச்சிட்ருக்கிறேன் இல்லையா? நரமுடி வந்தால் என்னாச்சும் பக்தி வச்சுக்கலாம். ஆனால் பாருங்கள், அதுக்குள்ளே பிசாசு என்ன செய்கிறான்? அகால மரணம், விபத்துகள், மரணங்கள் அவங்கள தூக்கி கொண்டு போய்விடுகிறது. வேதம் சரியாக சொல்லுகிறது, பிசாசு யாரை விழுங்கலாமா உண்டு வகை தேடி சுட்டி தெரிகிற கெச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். வகை தேடி கொண்டு இருக்கிறான். அப்படின்னா சான்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறான். என்னைக்கு அவனுக்குரிய தருணத்தை நம்ம தான் கொடுக்குறோம். அவன் தருணங்களை உருவாக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பிசாசு உங்களை தருணங்களை உருவாக்கி உங்களை அழிக்கவே முடியாது. அவன் நம்மை அழிக்கும்படி அவனுக்குரிய தருணத்தை நம்ம தான் என்ன செய்கிறோம்? சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்திற்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு வாழ முடிவெடுத்து வாழும்போது நம்ம தான் என்ன செய்கிறோம்? அதுக்குரிய வாய்ப்பை, தருணங்களை யார் கொடுக்குறோம்? பிசாசு கொடுக்குறோம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இன்னைக்கு கூட பாருங்கள், பிசாசு நம்ம எல்லாரையும் தேடி வருவான். அவரே தேடி போனான்ல இல்லையா? அப்போ அவனுக்கு என்கிட்ட ஏதாவது இருக்குதா? நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய காரியம், நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பிசாசு உலக மாமிசத்தோடு இணைக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் எது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். வாட் இஸ் த டெவில் யூசஸ் டு கனெக்ட் யூ அண்ட் ஹிம்செல்ஃப்? பிசாசு தன்னோடு என்னை இணைத்து கொள்ளும்படி அவன் என் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற அந்த காரியம் என்ன? சத்தியம் புரியுதா இல்லையா? ஆமென். பாருங்கள், சாபங்கள், பிசாசின் கிரியல், இதெல்லாம் காரணம் இல்லாமல் வராது. காரணம் நிச்சயமாக இருக்கும். அதான் ஏசாமி சொன்னார், வரான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைப்பா. அவன் தேடிப்பார், வகை தேடிப்பார், ஆனால் ஒன்றுமே. ஏன்னா அப்படி அவர் வாழ்ந்தார். அதனால தான் சத்தியத்தின்படி நம்ம வாழும்போது சத்தியம் பரிசுத்த வாழ்க்கை என்ன செய்கிறது? இயல்பாய் சுலபமாய் மாற்றி கொடுக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ புவியீர்ப்பு சக்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா?
ஒரு பந்தை மேலே தூக்கி போட்டால் என்ன செய்யும்? கீழே விழும். பந்து மாத்திரம் இல்லை, கல்லை தூக்கி போட்டாலும் கீழே விழும். நீங்கள் கூட மாடியிலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா பறக்க மாட்டீங்க, நேராக கீழே விழுவோம். ஏன் கீழே விழுறோம்? அப்போ அவங்க பாஸ்டர் நேற்றாம் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தேன். கீழே ஏன் விழுறோம்? பேசுங்க. புவியீர்ப்பு சக்தி. அந்த புவியீர்ப்பு சக்தி தான் என்ன செய்யுது? இன்றைக்கி இப்போ நிற்கிறேன் நடக்கிறேன் அப்படின்னா மெயினாக இட்ஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த புவியீர்ப்பு சக்தி கீழே இழுத்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஆனால் பாருங்கள், மேலே தூக்கி விசுறது எல்லாமே கீழே வருது. ஆனால் என்றைக்கா யோசித்துருக்கிறீங்களா? ஏரோப்ளைன் பாருங்கள், ஃப்ளைட்ஸு, விமானத்தில் போகும்போது அது பறந்து கொண்டே இருக்குது. அது ஏன் கீழே வர மாட்டுக்கு? ஏரோப்ளைன் பறக்கும்போது புவியீர்ப்பு சக்தி இல்லையோ? இருக்குல்ல. இப்போ ஏன் வரலை? ஏன்னு கேட்டிங்கன்னா, புவியீர்ப்பு சக்திக்கு மேலான ஒரு சக்தி அந்த விமானத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. புவியீர்ப்பு சக்தி இருக்குது இல்லையா? ஆனால் இந்த விமானம் கீழே வராது. இந்த புவியீர்ப்பு சக்தியை விட ஒரு மேலான ஒரு சக்தி இந்த விமானத்தை இயக்கி கொண்டிருக்கிறதுனால இந்த விமானம் என்ன செய்கிறது? புவியீர்ப்பு சக்தி இருந்தாலும் இந்த புவியீர்ப்பு சக்தி அந்த விமானத்தை பாதிப்பதில்லை. அது நினைக்கிறனால நல்லா பறந்து சென்றடைய வேண்டிய லக்கை சரியாக சென்றடைய வைக்கிறது. இன்னைக்கு இப்போ கூட பாருங்கள், உலகத்தில் பாவங்கிற அந்த ஈர்ப்பு சக்தி எப்பொழுதும் இருக்க தான் செய்யுது. இந்த உலகத்தில் நம்ம கடைசி மூச்சு விடுகிற மட்டும் அது இருக்க தான் செய்யும். வாலிப வயசாக இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருக்கு 80 வயசுக்கு மேலே போய் கேட்டாங்களாம், ஐயா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைலாம் வருதா? பாவத்தை நிச்சயங்களாம் உண்டா? அடப்போப்பா, முன்னால் விட ஜாஸ்தியாக இருக்குது. அவர் பரிசுத்தவான். ஓகே, அவர் என்ன சொல்ல வருகிறார்? உனக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சோதனைகள் உண்டு. ஆனால் உனக்குள்ளே உன்னை இயக்குறது எது? அதான் பாயிண்ட்டு. புவியீர்ப்பு சக்தி இருக்கிறான். ஆனால் அந்த விமானத்தை இயக்குறது புவியீர்ப்பு சக்தியை விட மேலான ஒரு சக்தி. என்ன சக்தி? அதுக்கு பவர்ஃபுல் என்ஜின்ஸ் உண்டு. அது என்ன செய்யுது? அந்த விமானத்தை அப்படியே அழகாக வானத்தில் தூக்கிட்டு போகுது. அப்போ பாருங்கள், நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி அது? நசராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணின அந்த வல்லமையுள்ள அந்த ரெசரக்ஷன் பவர், அந்த சக்தி நமக்குள்ள கிரியை செய்து. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பாருங்கள், இயேசு மரித்த போது நம்மளும் மரித்துட்டோம். பாவத்துக்கு மரித்துட்டோம், சாபத்துக்கு மரித்து விட்டோம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த போது என்ன நடந்தது? நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுக்கப்பட்டேன். பிசாசுக்கு அப்போ ஒன்றுமே புரியல. பாருங்கள், எப்பொழுதுமே பிசாசு ஆண்டோடைய ஞானத்துக்கு ஈடான ஞானம் அவனுக்கு கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் ரட்சித்து விடுன்னு அவனுக்கு தெரிந்திருந்தா ஒருவேளை ஏசாமி சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் பாருங்கள், அவன் எப்போ எவ்வளோ டம்மாக இருக்கிறான் இல்லையா? ஆண்டவர் இந்த காரியத்தை கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாய் ஏற்கனவே திருவுளம் பட்டு விட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 வருடங்களுக்கு முன்பதாய், கிறிஸ்துக்கு முன்பு 750 வருடங்களுக்கு முன்பதாய் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் தாமே என்ன செய்வார்? நம்முடைய ரோகங்களே, நம்முடைய பாவங்களே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஏசாமி வருவதற்கு முன்பாக 750 வருடங்களுக்கு முன்பதாக இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் பிசாசு தெரியல இல்லையா? அதான் தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் நம்ம அறிவு. அந்த ஞானத்தை தான் என்ன செய்கிறார்? இப்போ உங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். நம்ம அவர் மரித்த போது நானும் மரித்து விட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள்ள பிழைத்து இருக்கிறா. எனக்குள்ள என்னை இயக்கி கொண்டிருக்கிறது என்ன விதமான வல்லமை? நசரனாகிய இயேசுவை மரித்த பின்பு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப பண்ணின அதே வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. பாவத்தின் புயிர்ப்பு சக்தி இருக்குது, உலகத்துள்ள பல காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை எது இயக்கி கொண்டிருக்கிறது? தேவனுடைய அந்த ரெசரக்ஷன் பவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஒரு ஆமேன். வாய்த்திறந்த நோட்ஸ். என்னை இயக்கி கொண்டிருப்பது நசரனாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணின அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை
என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, ரொம்ப வலிமையான காரியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்தியத்தை அறிவது மாத்திரம் இல்லை, சத்தியத்தை என்ன செய்யணும், இப்படி சபைகளில் மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன செய்யணும், அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் நோட்லாம் கொண்டாந்துருக்கிறீங்க. நோட் ஆனால் எழுத தெரியும், படிக்க தெரியும்னா நோட் புக் இல்லாமல் பைபிள் ஸ்டடிக்கு வராதிங்க. ரைட்? எல்லாருக்கும் ஒரு நோட் புக் இருக்கணும், பேனா இருக்கணும். தெரிஞ்சது என்ன செய்யணும், நீங்கள் எழுத வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் ஏசாமி இன்னும் மோசிட்ட, அப்பா வேண்டிய 10 கற்பனைகளை தரேன், ஆனால் நீ என்ன செய்யணும், கற்பனைகளை எழுதி வைத்துரு. ஆமென். ஸோ இப்போ சத்தியத்தை நம்ம அறியும்போது என்ன செய்கிறோம், சத்தியத்தினால் வருகிற விடுதலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டிய எல்லா காரியம், நம்முடைய அது என்ன, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லுங்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், இது ரெண்டையுமே பிரிக்க முடியாது. நல்லா கவனிங்க. லைஃப் அண்ட் godliness could never be separated. One cannot exist without the other. ஜீவனும் தேவ பக்தியும். ஜீவன் எங்கேருந்து வருகிறது? நானே ஜீவனாக இருக்கிறேன், இயேசு இடத்துல இருந்தால் ஜீவனே வருகிறது. நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் நான் கடந்து வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ அந்த ஜீவனும் அந்த தேவ பக்தியும் ஒன்றாக இணைந்த காரியங்கள். நல்லா பாருங்கள், தேவ பக்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த லைஃப், அந்த தேவனுடைய ஜீவன் அதிகமாக கிரியை செய்யும். ஆமென். ஆண்டவர் சொல்ற, இது ரெண்டு, ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்துட்டேன்? என்னுடைய திவ்ய வல்லமையின்படி கொடுத்துருக்கிறேன். மை டிவைன் பவர் ஹஸ் given you everything that you need for life and godliness. உன்னுடைய ஜீவனுக்கு தேவபக்தியும் வேண்டிய எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஹலோ, புரியுதுங்களா? விசுவாசிக்கணும். விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்து வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஃபீலிங் இல்லை பாஸ்டர், நான் அப்படி உணரலையே, நான் பரிசுத்தவான் மேலேயே உணர்றேன், உலகத்திலேயே மோசமான பாவி மாரியில் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கூட அப்படி தான் உணர்ந்தார் இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளும் மோசமான பாவி. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? அதுக்கு முன்னால் அவர் சொன்னார், இயேசுவை அறிவதற்கு முன்பதாக அவர் சொன்ன காரியம், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை குற்றம் சுமத்த யார் முடியும் அப்படின்னு சொன்னார். சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை யாருமே குற்றம் சுமத்த முடியாது. இயேசுக்கு அடுத்தாப்புல ஒரே ஒரு ஆள் சொன்னார்னா அது பவுல் மாத்திரம்தான். ஆனால் அப்படிப்பட்டவர் கூட என்ன செய்கிறாரு? நியாயப்பிரமாணத்தெல்லாம் கரைத்து குடித்து கம்மாலியலின் பாதத்தின் அருகில் உட்காந்து படித்தா அவரே என்ன சொல்கிறாரு? உலகத்தில் எல்லா பாவிகளும் நான் மோசமான பாவி. அதான் பாருங்கள், நான் ஏற்கனவே மோசையை குறித்து சொன்னேன். மோசை என்ன சொன்னார்? அவர் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்த மனுஷன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய ரகசிய பாவங்கள் உங்களுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. மை சீக்ரெட் சின்ஸ் ஆர் இன் தி லைட் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவர் என்ன சொல்கிறாரு? எனக்குள்ள அந்த பாவங்கள் தேவனுடைய வெளிச்சத்தில் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியுது. பாருங்கள், வெளிச்சத்தின் வல்லமே அதுதான். அந்தரங்கத்தில் இருக்கிறது வெளியரங்கமாக்கும். அதனால தான் பாருங்கள், வசனம் வரும்போது கொஞ்சம் குத்தும் கொடையும் இல்லையா, செவ நெடிவாங்க. அப்படியே பரவாயில்ல, நல்லது தான். இருபுறமும் கருக்குள்ள கத்தி என்ன செய்யும்? அழகாக ஒரு ஆவிக்குரிய ஒரு சர்ஜரி பண்ணும் இல்லையா? அறுவை சிகிச்சை ஆவிக்குரிய நிலைமையில் ஊனி கணுக்களையும் பிரிக்கிறது இல்லையா? எண்ணங்களை வகையாக இருக்கிறதாய் ஆளுடைய வசனம் வருது. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை, நல்லா ஜாலியாக இருக்குன்னீங்கன்னா சம்திங் ராங். சில நாள் நான் பைபிள் படிக்கும்போது ஓங்கி பலார்னு ஒருத்தர் விட்டா அப்படி இருக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், திரும்பி படித்தா இன்னொரு அடி. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குதா? அதான் நான் படிக்கிறதே இல்லை பாஸ்டர். எனக்கு எது சேஃபாக அதை படிக்கிறேன். சங்கீதம் 63, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் இல்லையா? வெளியே போனால் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, அதனால் தம்முடைய தூதர்களை விட்டு என் பாதம் கல்லில் இடாதபடிக்கு என்னை பாதுகாப்பார். நமக்கு எது வேண்டுமோ அதான் என்ன செய்கிறோம்? அதான். ஆனால் வாழ்ந்தால் வாழ்க்கை அப்படியே இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஆகாரத்தை,
அது என்ன தமிழ் வசனத்தில் ஒருத்தர் வாசிங்க. Hebrews 5:14, the solid meat is for the mature who by constant use have trained themselves to distinguish good from evil. தமிழ் எப்படி வருது? ஒருத்தர் வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று நல்ல கவனிங்க. பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானத்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை தீமை எப்படி நம்ம அறிகிறோமா? பலத்த ஆகாரமாகிய வசனத்தை உட்கொள்ளும் போது நன்மை தீமையை அறியும்படி நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்கிறோம். நல்ல கவனிங்க. யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு டிஸ்டிங்விஷ் குட் ஃப்ரம் ஈவில் பை meditating upon the word of God, by having intake of God's word. Do you follow what I'm talking about? கர்த்தருடைய பலத்த ஆகாரமாகிய சத்தியத்தை நம்ம நல்லா உட்கொள்ளும் போது தான் இல்லையா, அது இப்போ என்ன செய்கிறது? நமக்கு நன்மை தீமை அறியக்கூடிய அந்த பகுத்தறிகிற அந்த ஞானத்தை சத்திய வசனம் கொடுக்கிறது இல்லையா? இன்னொருத்தர் வாசிங்க, சங்கீதம் 119 130. நீயே வாசிமா, சங்கீதம் 119 130. பாருங்க, உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுலாக மாட்டோம். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருக்குது. The unfolding of your word brings forth light. அதில் சொல்லப்பட்ட காரியம்னா, உங்களுடைய வசனங்களை நீங்கள் பிரித்து அது திறந்து காட்டும்போது அதில் உள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நான் காண முடியும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? என்ன பாருங்கள், போதும், நீங்கள் படித்த போதும். என்ன பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அதை என்ன செய்கிறா? அதை உடைத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சத்தை, இந்த பொக்கிஷத்தை பார்க்கும்படி உங்களுடைய மனக்கண்களை பிரகாசமாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் வசனம் செய்யாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்ய போகிறதில்ல. எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் கனம் பண்ணுறீங்க, வசனத்தை எவ்வளோ கனம் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் இயேசுவை கனம் பண்ணுறீங்க. எந்தளவு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, வேதாமத்தை எந்தளவு நேசிக்கிறீங்களோ அந்தளவு தான் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க இல்லையா? ஆண்டவருக்கு எந்தளவு நேரத்தை கொடுக்குறீங்க இல்லையா? எந்தளவு நீங்கள் வசனத்தை உட்காந்து படிக்கிறீங்களோ, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ எந்தளவு நீங்கள் அதில் உட்காந்து பிரியமாக இருக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு பிரியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறும். ஆமென். ஸோ அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன கேட்டிங்கன்னா, பயிற்சினால். சொல்லுங்கள், பயிற்சினால். பாருங்கள், ஜிம் போகிற ஆளை பாருங்கள், நல்ல அருமையான உடம்பு வச்சுருப்பாங்க இல்லையா? ஜிம் போகலன்னா என்னமாரி தொப்பை கப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியா இருப்பாங்க இல்லையா? பிரதர் நல்லா ஜிம் போகிறாரு, அது ஒரு பயிற்சி தான். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய பயிற்சியும் செய்யணும். சரிங்கன்னு விசுவாசிக்கிறேன். சரீர பயிற்சியை விட மேலானது என்னது? ஆவிக்குரிய பயிற்சி. ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. Physical value as physical training has got some value, but the godliness has value for this world and for the world to come. சரீர பிரகமாக எடுக்கிற முயற்சி இந்த உலகத்துக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் வேதம் சொல்லுது. ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தை தாண்டி வரப்போகிற பரலோக ராஜ்யத்திற்கும் ஏதுவானதாக இருக்கிறது, பயனுள்ளதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், முயற்சி செய்யாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் பாருங்கள், சோம்பேறிகளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இடமே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் சோம்பேறித்தனம் அது ஒரு அக்கிரமமான காரியம், துன்மார்க்கமான காரியம். லேசினஸ் இஸ் விக்கட்னஸ். ஹலோ, ஆவிக்குரிய சோம்பல் இருக்குதா? நீங்கள் பதில் சொல்ல வேணாம், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணு உட்காந்துக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணு உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. பைபிள் படிக்கணும்னு உட்காந்துக்கிட்டு ஏதாவது வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சோம்பேறித்தனம், பிசாசு விட மாட்டான். பாருங்கள், ஆவிக்குரிய நிலைமையில் அந்த சோம்பலை உடைக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஆமென். நல்லா பாருங்கள், வசனத்தை படிச்சு பாருங்கள், உங்கள் மைண்ட் ரொம்ப ஆக்டிவ் ஆகிரும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். சில நேரம் மனசே சோம்பலாக இருக்கும் இல்லையா? நம்மளை ரொம்ப ஆக்டிவாக இருக்க விடாது பிசாசு.
ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய மனத சிந்தனையை அது புதிதாக்கும் போது என்ன ஆகுது? அந்த மனது சிந்தனைக்குள்ள தேவனுடைய சுவாச காற்றை பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை எடுத்து ஊதுகிறார். ஆமென். That's why the Bible say every scripture is God breathed. எல்லா தேவனுடைய வசனமும் தேவனுடைய சுவாச காற்றினால் நிரம்பி இருக்கிறது. தமிழ் எப்படி வருது அது? Every scripture is God breathed. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவ இங்கிலீஷில் சொல்லும்போது எல்லா தேவ வசனங்களும் தேவனுடைய சுவாச காற்றினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை நம்ம நெருங்கி படிக்கும்போது, அந்த வசனம் நம்ம தாக்கும்போது நம்ம எதை உணர்கிறோம்? தேவனுடைய சுவாச காற்றை உணர்கிறோம். அந்த சுவாச காற்றுனா என்ன? அருகாமை, இன்டிமசி, ஒரு நெருக்கம் இல்லையா? ஒருத்தருடைய சுவாச காற்றை எப்போ நீங்கள் உணர்வீங்க? கிட்ட போயிட்டு இல்லையா? ஒரு வேளை அவன் முத்தம் செஞ்சால் ஒரு வேளை அவன் சுவாச காற்று நம்ம மேலே படும் இல்லையா? ஒரு தாப்பனும் பிள்ளைங்க என்ன செய்யலாம்? முத்தம் கொடுக்கும்போது அப்போ தான் ரொம்ப நெருக்கமாக வரும்போது தான் அந்த சுவாச காற்று நம்மளை படுது. அப்போ வசனம் என்ன செய்ய கேட்டிங்கன்னா, தேவனுடைய சுவாச காற்றினால் அது நிரம்பியிருக்குன்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நல்லா படிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறா? உங்கள் பக்கத்தில் நெருங்கி வந்து உங்களை முத்தம் செய்கிறா. ஆமென். உங்களுக்கும் வசனத்துக்குள்ள நெருக்கம் தான் உங்களுக்கு தேவனுக்குள்ள நெருக்கம் இல்லையா? பைபிள் படிக்கிறீங்களா? ஐயா இல்லை ஐயா, 24 மணி நேரம் நான் அவரே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் கதை, சும்மா டூப் விடக்கூடாது இல்லையா? சோம்பேறித்தனமான பேச்சுகளை. இவர் என்ன செய்கிறாராம்? ஆண்டவரை 24 மணி இவர் நினச்சிட்டு இருக்கிறாராம். ஆனால் உட்காந்து வேதாமத்தை எடுத்து படிக்க மாட்டாங்களா? வஞ்சித்து கொள்ளாதிருங்கள். நம்ம அறிய வேண்டிய விஷயம், பிசாசு வஞ்சிக்கிறதில் பேர் போன ஆள். அவன் யாரை விழுங்கலாமா என்று அவன் சுற்றி தேடிக்கொண்டு இருக்கிறான். இப்போ பாருங்க, அவன் அதனுடைய அர்த்தம் கேட்டிங்கன்னா, அவன் எல்லாரையும் விழுங்க முடியாது. ஆனால் கொஞ்சம் பேர் அவனுக்குன்னே ரெடியாக இருப்பாங்க. அவனுக்கு தெரியும் யாரை போட்டு தரலாம் அப்படின்னு இல்லையா? இந்த அனிமல்ஸ்லாம் பாருங்கள், இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபியில் பார்த்துருப்பீங்க. அதை முதல்ல அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னால் அது முதல்ல யார் அட்டாக் பண்ணலான்னு ரொம்ப வயசாக தேர்ந்தெடுக்கும். கரெக்டாக இல்லையா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள். இப்படி முறைக்கக்கூடாது. முறைக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக இல்லையா? சில யோசிப்பேன். அந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் பார்க்கும்போது பல ஆயிரக்கணக்கான மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த சிங்கத்தை பாருங்கள், அது என்ன செய்யுது? இட் வில் கோ ஆஃப்டர் ஒன் பர்டிகுலர் கேட்டல். ஒரு பர்டிகுலர் ஒரு மாட்டை தான் அதில் குறி வச்சு என்ன செய்யுது? பின்னால் ஓடுது. ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது, லட்சக்கணக்கான மாடுகள் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இது ஓடி தாக்குறது ஒரே ஒரு மாட்டை தான். எது பலவீனமோ, எது ஓட முடியாதோ, எதை ஈஸியாக அடிக்கலாமோ அதுதான் சிங்கம் என்ன செய்யுது? தெரிந்தெடுத்து கொள்ளுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு பாருங்கள், ஜூப்ளி ரிவலேஜ் சர்ச்சுக்கு வரான், பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும். அப்பா இது ரொம்ப கொழுமையாக இருக்குது, இது ரொம்ப புஷ்டியாக இருக்குது, இது கூட மல்லு கட்ட முடியாது இல்லையா? அடுத்த ஆளை பார்க்குறான், ஐயோ இது அதுக்கு மேலே இருக்குது, என்ன ஜோம் பண்ண அக்னி இறங்குது. அடுத்த ஆளை பார்க்குறான், அப்பா இதெல்லாம் வாயத்திறந்தான் வசனமாக பேசுதுப்பா, சும்மா இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வசனம் பேசுது. அடுத்த ஆளை போய் பார்க்குறான், இதாம்மா என்ன எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்மளால் முடியாது. ஆனால் இன்னொரு ஆளை பார்க்குறான், அடே அப்பா இது பயங்கர நடிக்கிற ஆசாமி, சர்ச்சுக்கு போவோம், அல்லேலியா சொல்லும், கையத்துக்கும் பிரசங்க நேரத்தில் ஆமேன்னு சொல்லும், வீட்டுக்கு போனால் வேதத்துக்கும் இந்த ஆளுக்கு சம்மந்தமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லை, அடிக்கிறான் அடி. அதனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதா? இடம் கொடுக்கக்கூடாது. நான் முதலே சொன்னேன், பிசாசு வந்து எல்லாரையும் ஏறி உட்காந்து ஆட்ட முடியாது, அடிக்க முடியாது. அவன் வரணும்னா நம்ம தான் என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்குறோம். பாருங்கள், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அந்த தோட்டத்தில் அவர் வைத்தபோது அவர் எப்படி வச்சார்? அவங்கள ராஜாக்களை வைத்தார். he was appointed as a ruler. ஆளுகிற ஸ்தானத்தில் தான் வச்சார் இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவர் சொன்னார், மாம்சத்தில் உள்ள எல்லாமே, பறவைகள், மிருகங்கள் எல்லாமே என்ன செய்யணும்? உனக்கீழே இருக்கும்பா. ஆதாம் எதுக்கு என்ன பேர் வச்சானோ அதான் இன்னைக்கு வர பார்த்து சிங்கம் அப்படின்னா
இன்றைக்கி அது போய் நம்ம அசிங்கம் சொல்ல முடியாது, அசிங்கம் தான் இல்லையா? பார்த்தான் நல்லா இருக்க ஒட்டக சிவிங்கி அப்படின்னா ஒட்டக, அவன் என்னென்ன பேர் கொடுத்தானோ அப்படியே அதே பேர் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. எவ்வளோ பெரிய காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து தம்முடைய பிள்ளையாகி ஆதாம்கிட்ட வந்து அப்பா கொடுத்து நீ பேர் வைப்பா, நீ என்ன பேர் வைக்கிறியோ அதான் அதுக்கு பேர் வைக்கிற அதிகாரத்தையே மனுஷனுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் பழுகி பெருகி என்ன செய்யணும்? உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள், நிரப்புங்கள், ஆளுங்க. ஆனால் பிசாசு என்ன செய்தான்? அவங்கள ஈஸியாக தொட முடியாது. அப்போ வந்து அவங்க ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுக்கும்படி இவன் என்ன செய்யணும்? அவங்கள சோதிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நான் திரும்ப சொல்லுகிற காரியம், நீங்கள் சத்துருவுக்கு இடத்தை கொடுக்காத பட்சத்தில் சத்துருக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. சின்ன விஷயம் கேட்டிங்கன்னா, உங்களை எது நிரப்புகிறது அதான் ரொம்ப முக்கியம். You got to decide what really fills you. That which fills you begins to control you. உங்களை எது நிரப்புகிறதோ அது உங்களை இயக்குகிறதா இருக்கிறது, உங்களை கட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, ஆவியில் எப்பொழுதும் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் எப்பொழுதும் இருக்கணும். நல்லா உள்ள ஃபில்லப் பண்ணிக்கோங்க இல்லையா? வெளியே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே எப்படி இருக்கணும்? சும்மா எப்படி இருக்கணும்? கும்முன்னு இருக்கணும் இல்லையா? ஆவின் நிறைவே பெற்று வசனத்தினால் ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய மனது சிந்தனையை நிரப்பி எப்படி இருக்கணும்? வல்லமையுள்ளவர்களாக இருக்கணும். சத்தியம் புரியுதா? அப்போ உங்களை எது உங்களை நிரப்புகிறதோ அதான் உங்களை இயக்குகிறது, அதான் உங்களை கட்டுப்படுத்துகிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விமானத்தை இயக்குறது எது? அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை. நமக்குள்ளே நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது நசராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப பண்ணின அதே வல்லமை. மரணம், பிசாசு, மாம்சம் எல்லாவற்றையும் உடைத்து அது மேலே வெற்றி கொண்ட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நிரப்பி உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இயக்கி கொண்டிருக்கிறது. பாவத்தின் சோதனை பிசாசு கொண்டு வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஏய், எனக்குள்ளே இருக்கிறது என்ன வல்லமை? உயிர்த்தெழுந்த வல்லமை. உன்னுடைய புயிர்ப்பு சக்தியெல்லாம் ஒன்றுமே செய்யாது. ஏன்னா என்னை மேலே தூக்கிட்டு போகிறது எது? அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அதான் ஆண்டவங்களை மேலே எழுப்பி எங்கே உட்கார வைத்திருக்கிறாரு? கிறிஸ்துவுக்கோட வான மண்டலங்களில் அவரோடு உட்கார பண்ணியிருக்கிறார். சத்தியம் புரியுதா இல்லையா? ஒரு நல்ல அருமையான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கேட்குறீங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். பாருங்கள், இயேசுசாமி வந்து மரித்த போது நம்மளும் மறிச்சிட்டோம். பாவத்துக்கு மறிச்சிட்டோம், சாபத்துக்கு மறிச்சிட்டோம், எல்லா நாச மோசங்களுக்கும் மறித்து விட்டு. ஆனால் அவர் உயிரோடு எழும்பின போது அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட பிதா என்ன செய்தா? என்னையும் உயிரோடு எழுப்பினார். எதுக்காக எழுப்பினார் என்பது ரொம்ப முக்கியம். எழுப்பினார் உண்மை. எதற்காக எழுப்பினார்? God raised him from the dead when he raised his son Jesus from the grave. But what is the purpose? அது உண்மையான ஒரு நோக்கம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? பாருங்கள், சில நேரம் மரணம், அதுபோல் உயிர்த்தெழுதல் அதோடு நிறுத்தி விடுகிறோம். அது இல்லை, அதோட முடியறதில்லை. மரணம், உயிர்த்தெழுதல், அதுக்கு பின்னால் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பரத்துக்கு ஏறி அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் ஒரு புதிய அதிகாரத்தில் உட்கார பண்ணியிருக்கிறார். பிதா நல்லா புரியுதா புரியலையா உங்களுக்கு? உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. உயிர்த்தெழுதுக்கு பின்னால் இன்னொரு அருமையான விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம்? பரத்துக்கு போன இயேசு அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் பிதா அவரை அமர பண்ணியிருக்கிறார். எதுக்கு மேலே படிக்கலாமா? எபேசியர் 1 கடைசியில் வரும் 20ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம், சத்தமாக வாசிக்க போகிறோம். ரைட்? படிப்பீங்களா? எடுத்துட்டிங்களா? ஓகே, படிங்க பாப்பா சப்தமா. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தரிலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தோமா? ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தை படிக்கும் போதே ஒன்னா வல்லம் இருக்குது. ஆண்டவர் எனக்காக மரித்தது உண்மைதான், ஆனால் உயிரோடு எழுந்தது யாருக்காக? எனக்காக. நல்லா கவனிங்க. மரித்து அவருடைய ரத்தத்தை சிந்தின போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது. ஆனால் அவர் உயிரோடு எழுந்தபோது என்ன செய்தார் ஆண்டவர்? அந்த பாவத்தின் வல்லமையை என்ன செய்தார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உடைத்தார். பாவத்திலேருந்து விடுதலை பெறாத ஒரு பாவிக்கு எவ்வளோதான் மன்னிப்பு கொடுத்தாலும் அவன் என்ன செய்வான்? பன்றி நாய் தன் கக்கினதை திரும்ப தானே தின்னுங்கிற மாதிரி அவனுக்கு எத்தனை தடவை மன்னிச்சு விடுங்க, அதே பாவத்துக்கு தான் போவான். மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவன் அந்த பாவத்துக்கு திரும்பி செல்லாதபடிக்கு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்துக்கு நேராய் அவனை திருப்பி ஏக்கி எடுத்து செல்கிற அந்த வல்லமை, அந்த பாவத்துக்குரிய வல்லமை அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன செய்யப்படணும்? உடைக்கப்படணும். ஆமென். அப்போ ஏசுசாமி தன்னுடைய ரத்தத்தை சிந்தின போது ஆட்டுக்கடக்காலின் ரத்தத்தில் சொந்த ரத்தத்தை என்ன செய்தா? நமக்காக சிந்தினது மூலமாய் அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? சிந்தப்பட்டும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ரத்தம். சிந்தப்பட்டு மரித்து போன ரத்தம் அல்ல, சிந்தப்பட்டும் உயிரோடு இருக்கிற ரத்தம் இன்னைக்கு கூட என்ன செய்யுது? நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை விட மேலான காரியங்களை நமக்காக பேசி கொண்டிருக்கு. நீங்கள் பாவம் செய்து கீழே விழுந்த போதும் கூட அந்த ரத்தம் என்ன செய்யுது? உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. நம்மெல்லாம் யோக்கியங்கிறதுனால ஆண்டவர் நேசிக்கல, பாவிகளாக இருக்கும்போதே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எந்த தகுதியும் வைத்தா அல்ல, பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய சொந்த பிள்ளையாகிய இயேசுவை நமக்காக இந்த உலகத்தில் தந்தொருளி இவ்வளவாய் உங்களை நேசித்தா, என்ன நேசித்தா. என்றைக்குமே நீங்கள் ஒரு வேளை பாவத்தில் தவறி விழுறேன் அப்படிங்கிறதுனால இயேசுவின் அன்பை நீங்கள் ஒரு நாள் நேசிக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஆமென். உங்கள் தகுதியை வைத்து அவங்கள ரட்சித்தார், உங்களுடைய தகுதியை வைத்து அவங்கள அவர் கழுவினார், உங்களுடைய தகுதியை வைத்தா பிள்ளையாய் மாற்றினார். ஒன்றுமே இல்லை, அவர் தான் தேடி வந்தார். ஏன்னா அவருக்கு இடத்துல நம்ம போக முடியாது. சரியா? மதம் தேவனை சென்றடைய முயற்சிகளை செய்யும், அதான் மதம். மனுஷனுடைய முயற்சிகள் தான் மதம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவரே விண்ணகத்தை விட்டு புதைகுழியில் பாவத்தில் இருக்கிற மனுஷனை தேடி அவரே இறங்கி வந்தார். ஆமென். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக இருந்தது, ஆனால் சத்தியமும் கிருபையும் இயேசுவால் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தியம் வந்தது, ஆனால் கிருபை வந்ததுங்க. கிருபை சத்தியம் இல்லாமல் இல்லை. சில நேரம் கிருபையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, சத்தியத்தை பேசவே மாட்டாங்க. எல்லாம் ஆண்டோட கிருபை, எல்லாம் ஆண்டோடைய கிருபை, எல்லாம் ஆண்டோடைய கிருபை. உங்களுக்கு வசனம் தெரியுமா? அது தெரியாது. அப்போ கிருபையும் தெரியாது. என்னைக்கு சத்தியம் தெரியுதோ அன்றைக்கி தான் கிருபை தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சத்தியத்தை நீங்கள் படிக்க படிக்க பாருங்கள், மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, ஆனால் சத்தியம் யார் மூலமாக வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. நியாயப்பிரமாணம்லாம் என்ன சொன்னிச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீ இப்படி செஞ்சால் நீ நல்லா இருப்ப, செய்யலைனா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மனுஷனுக்குள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நான் செய்ய மன விருப்பம் இல்லாமல் இல்லை, செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் முடியல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல, நான் விரும்பாத பாவத்தை இதான் செய்கிறேன், விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை நான் செய்ய விரும்பியும் என்னால் செய்ய முடியவில்லை. பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார், அப்படி செய்வனாகில் அது நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற அந்த பாவமே என்னை எப்படி செய்ய வகை தூண்டுகிறது. ஆனால் பாருங்கள், இயேசு என்ன செய்தா? பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, எந்த பாவம் உங்களை அடிமையாக வைத்திருந்ததோ அந்த பாவத்தின் வல்லமையை அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தபோது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு அந்த பாவத்தின் வல்லமை என்ன செய்தார்? முறியடித்தார். ஆமென். பாவம் மன்னிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, என்ன செய்யணும்? பாவம் மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? இயேசு உங்கள் வாழ்க்கையை உள்ளே வந்தப்போமே மன்னிப்போடு வந்தார், வல்லமையோடு வந்திருக்கிறார். பலவீனராய் வரவில்லை,
பலவீனமான இயேசு உங்கள் இருதயத்தில் வரல இல்லையா? உங்களை குறித்து யோசித்து கொண்டே இருக்காதீங்க. உங்கள் கடந்த கால பாவத்தை யோசித்து கொண்டே இருக்காதீங்க. எப்பொழுது நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி செஞ்சிட்டேன், ஆண்டவர் நான் இப்படி கைவிட்டேன் இல்லையா? அது ஒரு சாக்கு போக்கு தான். பாவம் தேவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் சத்தியம் புரியுது? பாவத்தை திருப்பி திருப்பி உங்கள் மைண்டில் ரீப்ளே பண்ணுறோம் யார் தெரியுமா? யார் பண்ணுறா? உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற பிசாசு. ஏன்னா அங்கே தானே ஐக்கியம் இருக்குது. சொல்லு ராஜா சொல்லுன்னு நல்லா சொல்ல விட்டு நம்ம என்ன செய்வோம்? ஆமாம் 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 ஆண்டவர் அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. காது கேட்காது, என் காது கேட்காது. ஆமாம், ஏன்னா அவருடைய ஆடு இல்லையே. அவன் பக்கத்தில் என்ன சொல்கிறான்? போன வருஷம் என்ன செஞ்ச, போன வாரம் என்ன செஞ்ச, அடே அப்பா நீ பரிசுத்தவானா, அவன் மூஞ்ச பாரு, பரிசுத்தவானா மூஞ்ச. உண்மை தானே? எத்தனை பேர் குற்ற மனசாட்சியோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கும் போது என்ன செய்தா? உன்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன் அப்படிங்கிறார். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமோ, கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அந்தளவு உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு பிரித்து விட்டேன்ப்பா. உன் பாவங்களை மன்னித்து உன்னுடைய பாவங்களை நினைவு கூறாது இருப்பேன். பேசாமிட்ட போய் என் பாவங்களை தெரியுமாண்டவரை அப்படின்னு கேட்டால் சொல்ல, எந்த பாவத்தை பற்றி பேசுகிற? என்னைக்கு மன்னிச்சனோ அன்னைக்கு அது போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பூமிக்கு அடியில் பல விஷயம் இருக்கலாம். ஆனால் மூடி போட்டு என்ன அழகாக போட்டு டைல்ஸ்லாம் போட்டு நம்ம வச்சிட்டோம். இப்போ உள்ளே என்ன இருந்தால் யாருக்கு என்ன கவலை இல்லையா? ஆனால் யாரை உள்ளே வரும்போது பார்த்தா நல்லா இருக்கா, அருமையாக கார்பெட் போட்டிருக்கிறீங்க, டைல்ஸ் போட்டிருக்கிறீங்க, நல்லா கட்டியிருக்கிறீங்க, ஏர் கண்டிஷன் போட்டிருக்கிறீங்க, நல்லா அருமையாக இருக்கா. வரவங்க எதை பார்ப்பாங்க? மேலே எதை இருக்கோ அதான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. என்னை மூடி மறைத்திருக்கிறது ஒரு ஆட்டுக்கடக்களின் ரத்தம் அல்ல. என்னை மூடி மறைத்திருக்கிறது எது? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள ரத்தம் என்ன செய்திருக்குது? என்னை மூடி மறைத்து கொண்டு இருக்கிறது. There is a covering over your life, not because of the blood of bulls and goats, but because of the blood of Jesus Christ of Nazareth. உங்களுக்கு நல்லா தெரியணும் உங்களை எது மூடி மறைத்திருக்கிறது என்று. ஆமென். நியாயப்பிரமாணம் செய்து முடிக்காத காரியத்தை இயேசுவின் அன்பு செய்து முடித்தது. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அந்த நாட்களில் மக்கள் மறித்து கொண்டே இருந்தாங்க. இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்து? தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொன்னிச்சு. ஆனால் அந்த ஸ்டாண்டர்டை பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை யாருக்குமே இல்லை. மனுஷனுக்கு எது பாவம் தெரியும், ஆனால் அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த பரிகாரம் தெரியல. அதுக்காக தான் இயேசு வந்தார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார். ஆமென். நியாயப்பிரமாணத்தை பூர்த்தி செய்யும்படியாக வந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா நீதியும் சரியாக செய்து முடிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணம் எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லையா? ஆண்டவர் அன்பானவர், அதே சமயம் ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்மளை மாரி இல்லை. நம்ம பிள்ளையாக இருந்தால் என்ன, நம்ம பிள்ளை தப்பு செஞ்சாலும் மூடி மறைச்சிடும். ஏன்னா நம்ம பிள்ளை இல்லை. அன்பு இருக்கும் ஆனால் நீதி இருக்காது. ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை. அன்பு இருக்கும் ஆனால் நீதி இருக்கும். அவர்கிட்ட அன்பு இருந்த நீதி இல்லைன்னா அவர் ஆண்டவரே கிடையாது. நானும் அவரை ட்ரஸ்ட் பண்ண முடியாது. மனுஷனுடைய அன்பு அப்படி தான் இல்லையா? ஆளுக்கு ஏற்ற மாதிரி அன்பு மாறும். மற்றவங்களனா நம்ம என்ன செய்வோம்? நல்லா கேள்வி கேட்போம். நாக்கு பிடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன்னு போய் கேட்டு வருவோம். நம்ம வீட்டில் ஒன்றுனா வாயை மூடிக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாது. ஆண்டவர் கிருபையாக இருக்கிற பாஸ்டர், ஆண்டவருடைய கிருபை, அப்போ தான் கிருபையெல்லாம் பற்றி ரொம்ப பேசுவாங்க. ஆனால் மற்ற வாழ்க்கையில் உள்ள குறைகளை பற்றி பேசும்போது டே அப்பா நியாயம் திருக்கிறதுல நம்மளாம் கில்லாடிகள் இல்லையா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுகிற சத்தியம்? ஆண்டவன் நம்மை நேசிக்கிறார், அதே சமயம் அவர் நீதியானவர். பாவத்துக்குரிய கிரயம் செலுத்தப்படணும். அதுக்காக என்ன செய்தார்? நீதியான வழியில், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அதே வழியில் ஆண்டு தம்முடைய குமாரனை அனுப்பி நீங்களும் நானும் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக மறித்து அந்த நீதியை சரி கட்டினார். பாவம் சொன்னிச்சு எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம் இல்லாமல் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு கூட பாருங்கள், நேபாள மக்கள் எவ்வளோ ரத்தத்தை சிந்துறாங்க. கிட்டத்தட்ட 2,50,000 காளைகள் எரும மாட்டை கொண்டிருக்காங்க. பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? இந்த பூகம்பத்துக்கு முன்னாலாம் பயங்கர பார்க்கவே பயங்கர கோர காட்சிகள். கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் அப்படி தான், பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் அப்படி தான். அந்த பாவத்தை
பரிகாரம் பண்ண சொல்லி கட்டாக்களையும் ரத்தம் மாட்டுக்களையும் ரத்தம் ஒரு நதியை போல ஓடிக்கொண்டிருந்தது. நியாயப்பிரமாண காலத்தில் எவ்வளோ பல கோடிக்கணக்கான மிருகங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன சாட்சி? நம்மளாம் செத்துருக்கணும். ஒவ்வொரு ஆடு செத்த இடத்துல ஒவ்வொரு மனுஷனும் செத்துருக்கணும். ஆண்டை பார்த்தாரு, பரவாயில்ல நீ கொண்டு வா, நீ இப்படி சாவண்டிய இடத்துல அது அடிக்கப்படுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு நாள் சொல்லிச்சு, இந்த உலகத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவம் முழுவதையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஒரு நாளுக்கு நிச்சயம் வரப்போகிறா. ஏசு வந்தப்போ யோவான் ஸ்நானகர் பார்த்து சொன்னா, இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்திருக்கிறா. உங்க பார்த்து சுமந்தாரா? சுமந்தாரா இல்லையா? பாதி சுமந்தார் பாஸ்டர், நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் இன்னும், பரவாயில்ல எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்க. ஆமேன். கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? ஒரேடியாக மேலே ஏற்றி கொண்டு சிலுவைக்கு போய் அவர் ஆணி அடித்தார். அவர் மரித்த போது நானும் மரித்தேன், அவர் உயிரோடு எழுந்த போது நானும் உயிரோடு எழுமினேன். அது மாத்திரமல்ல, அவர் சிங்காசனத்துக்கு சென்று தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கும் போது அவர் என்னையும் உட்கார பண்ணினார். அந்த வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அதிசயமான காரியம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. இப்போ என்ன கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. அவர் முதல்ல பூமிக்கு வரும்போது அங்கேயே உட்கார்ந்துருந்தாரு. ஹலோ, ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் கேள்வின்னு புரியுது? பதில் நீங்கள் சொல்லணும். ஏசாமி உலகத்துக்கு வந்தப்போ ஆண்டுடைய பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்காந்துருந்தாரு. அங்கேருந்து வரல. ஆனால் திரும்பி போகும்போது எங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் திரும்பி போகும்போது பிதா அவரை பார்த்து சொன்னார், என் குமாரனே, உங்களுக்குன்னு ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், ஏற்படுத்தியிருக்கேன். என்ன ஸ்தானம்? நீங்கள் உங்கள் சொந்த ரத்தத்தோடு, இந்த மனுக்குலத்துக்காய் சிந்த சொந்த ரத்தத்தோடு இந்த பரலோகத்தை நீங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்காய் பிரத்யேகமாய் ஏற்படுத்திக்கிற ஒரு ஸ்தானம் என்னுடைய வலது பாரசத்தில் நீங்கள் உட்காருவீங்க. அப்போ வலது பாரசத்தில் உட்கார்ந்தப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வேதம் இப்படியே சொல்லுகிறது, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரையும் வல்லமைகளையும் கர்த்தத்துவத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். ஆமென். அப்போ எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், ஆளுகைகள், பிசாசு, வியாதி, சாபம் எல்லாம் எங்கே இருக்குது? அவர் கீழே இருக்குது. அவர் புதுசாக உட்கார வச்சிருக்கிறார் ஆண்டவர். யாருக்காக அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? நல்லா கவனிங்க. யாருக்காக அவர் உட்கார்ந்துருக்கிறாரு? பிதாவுடைய வலது பாரசத்தினால், வலது பாரசத்தில் யாருக்காக குமாரன் உட்கார்ந்துருக்கிறாரு? உங்களுக்காக, எனக்காக உட்கார்ந்துருக்கிறாரு. எதற்காக? வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எல்லாம் எங்கே கீழே இருக்குது? அவருடைய பாதங்கள் கீழே இருக்குது. தொடர்ந்து படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. என்ன பாருங்க, இப்போ எல்லாவற்றிலும் நிரப்புகிறவராகிய நிறைவான சரீரமாகிய சபைக்கு. குறைவான சரீரமான சபைக்கா? ஹலோ, என்ன சொன்ன? நிறைவான சரீரமான சபைக்கு. யார் சபை? நீங்க தான் சபை. அப்போ அதில் உங்க பேரை போடுங்க. நிறைவான சரீரமாகிய சாமுவேலுக்கு. நான் சொன்னா உங்க பேரை படி சொல்லுங்க. நிறைவான சரீரமாகிய உங்க பேரு. திரும்ப சொல்லுங்க. நிறைவான சரீரமாகிய. Yes, God has given you the fullness. He has given you the divine power. No, and He has given you everything for life and godliness. ஜீவனுக்கும் தேவ பக்தியும் உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரை எப்படி இருக்கிறீங்க கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, நிறைவாக இருக்கிறேன். என்னையா நிறைவாக இருக்கிறேங்கிற? உள்ள நிரப்பிட்டு இருக்கிறாங்க. யார் நிரப்பனா? எல்லாவற்றையும் நிரப்புகிறவ நிறைவான சரீரமாகிய சபையின் அங்கமாகிய என்னை நிரப்பி விட்டாரப்பா. குறைவான சபை அல்ல, நம்ம நிறைவான சபை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். சபைக்கு தலை யாரு? உலகத்தில் சொல்லுவாங்களே தலை. என்ன தலை? தலை புறணை தெரியும் தலை இல்லையா? நமக்கு யார் தலை? உலகத்தில் போய் யாரையும் பார்த்து தலை அப்படின்னு சொல்லாதீங்க இல்லையா? நமக்கு தலை
இயேசு. ஆமென். சபைக்குரிய தலை. தலைக்குரிய தலைங்கிறது அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென். எனக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குப்பா. பிசாசு உங்களை தொட வரும்போது, பாவங்களை தொட வரும்போது, சாப ரோகங்களை தொட வரும்போது, உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம், மேலே ஒரு தலை இருக்குது. பார்க்குறான் இயேசு கிறிஸ்து, அவரு தலை, நம்மலாம் சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? நிறைவான சரீரம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய சபையாகிய எனக்கு பிதா இயேசுவை தலையாக கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புவரான, நிரப்புவருடைய சரீரமான சபைக்கு எனக்கு பிதா இயேசுவை தலையாக கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நீ படித்ததெல்லாம் என்ன படிச்சிருக்கிறோம்? ஆண்டவர் மாத்திரம் இல்லை, மெயினாக படித்தது நம்ம யார், ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை குறித்து தான் படித்திருக்கிறோம். ஆமென். The more and more you know the truth, you will start discovering about yourself. உங்களுடைய வசனங்கள் நீங்கள் படிக்க இன்னும் ஆண்டவர் எப்படிப்பட்டது மாத்திரமில்லை, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் இப்போ இருக்கிறோம் பார்த்தீங்களா? எல்லா கையும் மேலே போயிடுச்சு. டவுட்டில் இருந்த ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க? நல்ல பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கரங்களை வைத்து ஒரு பெரிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஒரு கை கூட கீழே இல்லை இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆமென். நீதிமான்ங்கிறது நம்ம ஏற்படுத்தி கொள்கிற பட்டம் அல்ல. நீதிமான்ங்கிறது பிதா தன்னுடைய குமாரனைய இயேசுவின் ரத்தத்தினால உயிர்த்தெழுதினால உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். நீதியை வாங்கி கொண்டோம், நீதியை தரித்திருக்கிறோம், நீதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். அந்த ஆடை எப்படி இருக்கு? இயேசுவின் ரத்தத்தினால உண்டான ஆடை. ஆமென். எழுமினக்கலாமா? எல்லாம் இருக்கிற இடங்கள் எல்லாம் குயிக்காக எம்பிண்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் மனதை விட்டு ஜெபிக்க போகிறீங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து துதிங்க பாப்போம். நல்லா துதிங்க, சந்தோஷமாக துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிறைவான சபை, நான் நிறைவான சரீரமாகிய சபையில் என்னை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு எப்பொழுதும் நிறைவு தான் சுவாமி, குறைவு கிடையாது. வாய் திறந்து பேசுங்கம்மா, பேசுங்க சகோதரனே சகோதரி. தொலைக்காட்சியில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நிரப்பி இருக்கிறா. நிறைவான சரீரமாகிய சபையில் நான் அங்கத்தினராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய தன்மை திவ்ய வல்லமையின்படி எனக்கு கொடுத்திருக்கிறா. இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கிறா. ஹல்லேலூயா. எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற இயேசு எனக்காக அங்கே இருக்கிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கிருந்து எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், ஆலயங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் காலுக்கு கீழ்ப்படுத்தி, பிசாசு உனக்கு அதிகாரம் இல்லை சொல்லுங்க, எனக்கு தலையன் இயேசு, நிறைவாகிய சரீரமாகிய சபை நான். ரோக்கா மாமா வாய் திறந்து துதி. ஹல்லேலூயா. நிறைவான சரீரமாகிய சபை நான். ஹல்லேலூயா. குறைவுள்ள நிறைவான சரீரமாகிய சபை. ஹல்லேலூயா. என்னை நிரப்புகிறவர் என் இயேசு தம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புகிறார், தம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புகிறார், தம்முடைய அக்கினியினால் என்னை நிரப்புகிறார், தம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்புகிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார். லோகமா நக்கோரியா லிகமோ கமானா தியாந்தா லிகபோனா சிக்கிரியா லபாபா லிமா ஹன்னனா சி பாபா பாபா பாபா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா மனக்கட்டுகள் உடைக்கப்படுவதாக, போராட்டங்கள் உடைக்கப்படுவதாக, சங்கிலிகள் தெரிபிட்டு போவதாக, பாதாளத்தின் வல்லமைகள் நிக்கிரங்க பண்ணப்படுவதாக. 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவின் வல்லமை உன்னை ஏக்க ஆரம்பிக்கட்டும், உன் சிந்தனை ஏக்க ஆரம்பிக்கட்டும்.
உன் சரீரத்தை இயக்க ஆரம்பிக்கட்டும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இயக்க ஆரம்பிக்கட்டும். உன்னுடைய திருமண வாழ்க்கையை இயக்க ஆரம்பிக்கட்டும். நீ செய்கிற வியாபாரத்தை இயக்க ஆரம்பிக்கட்டும். எந்த புயிர்ப்பு சக்திகளோ பாவத்தின் சக்திகளோ உன்னை மேற்கொள்ள முடியாது. ஓ, விமானம் பறக்கிறது போல இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உன்னதங்களுக்கு ஏறி செல்லும்படி ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார். கழுகை போல நீ சட்டைகள் அடித்து எழும்பு. ரொக்கமா நகோலி அந்தரரபா லிகனா அந்தரரிபனமாஷே. ஓ, கழுகை போல சிறகுகளை அடித்து எழும்புகிற ஜாதி நான். ஹல்லேலூயா. எதுவனை பிடித்து வைக்க முடியாது. பாவங்களை பிடித்து வைக்க முடியாது. சத்துருனை பிடித்து வைக்க முடியாது. உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சத்தியத்திலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் உன்னுடைய எலும்புகளுக்குள்ளாய் கடந்து செல்வதாக. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். எஸ் 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 எஸ். Glory, glory, glory. Power, power, power. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாய் உருவாக்கப்பட்ட மனுஷன் நான். அவருடைய ரத்தம் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்ட மனுஷன் நான். ஆண்டவருடைய பிள்ளை ஐயா நீங்க, ஆண்டவருடைய பிள்ளையம்மா நீங்க. ஓ, தேவனுடைய புத்திரன் என்னப்படுகிற ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கவில்லையா உனக்கு? அப்பா என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுக்கவில்லையா? கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துங்க. பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவருடைய வல்லமை. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் எஸ் எஸ். Thank you Lord. Thank you Jesus. Oh glory. Rekamanashai limahonda ribalabonia likamamana diandara ribalaboria. வசனம் விடுதலை ஆக்கட்டும். சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். சத்தியத்தின் அறிவு விடுதலை ஆக்கட்டும். சத்தியம் ஜீவனாய் மாறட்டும். சத்தியம் வாழ்க்கையை மாறட்டும். சத்தியம் உன்னை விடுதலை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கோ. இயேசுவின் நாமத்தில். Glory, glory. Likamono korobo likarariande rikimamamo லிக்கந்தா ரிக்கிமா சேகேபே லிக்கமாமா. அவர் உயிரோடு எழுந்தபோது நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்தபோது அவரோடு நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். எல்லாம் என் பாத படுக்கையில இருக்கிறது. எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்களும் என் பாதங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு தலை கிறிஸ்து. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்டர்நெட்ல ஆண்டவரே, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு எங்களோட செபிக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ சரீரமாகிய சபையை நீ நிறைவாய் தயார்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட வசனங்களை சத்துரு ஒரு நாள் எடுத்து செல்லக்கூடாது. கனமையும் உமக்கு மாத்திரமே. இயேசுவின் அதிகாரம் உள்ள வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.